வணக்கம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கிரகங்கள். நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது ஒரு சில கிரகங்கள் ஒரு சில நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது அதிக வலிமை பெறுகின்றன. இது நாடி முறையாகும். சுகர் நாடியில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாகவே கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது, ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் பலனை 60% தரும் என்பார்கள் ஜோதிட வல்லுநர்கள். 25% அந்த கிரகம் தரும். ஆக 85. இந்த ராசியாகப்பட்டது ஒரு 15% தரும். ஆக 100%. இது ஜோதிட வல்லுநர்களின் கருத்து. பொதுவாக நாடிமுறைப்படி பெண் கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன் ஆண் ராசியிலும், ஆண் கிரகங்கள் பெண் ராசியிலும் இருந்தால் பலவீனம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்தது, கிரகங்கள் அவர்களுக்கு உரிய நாட்களில் பலமானவர்கள் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக சூரியன் ஞாயிற்றுக்கிழமையில் பலமானது. சந்திரன், சுக்கிரன் நட்பு வீட்டிலும், வியாழன், புதன் தனது ஆட்சி வீட்டிலும், அதாவது மீனம், தனுசு, புதன் அதன் நட்பு வீடான சனி, சூரியன், செவ்வாய் பெண் ராசியிலும் பலம் உடையவர்கள். இது ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது நிதர்சனமாக அது உண்மையாகத்தான் தெரிந்தது. கிரகங்களின் குணங்கள்: சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது முன்கோபம் அவர்களுக்கு உண்டு பண்ணும். வியாழன், சுக்கிரன், சனி, புதன் அது மீடியம், சாத்வீக குணம். அடுத்தது, புதன் யாருடன் கூடினாரோ, யாரால் பார்க்கப்பட்டாரோ அவர்கள் குணத்தை அப்படியே எடுத்துக்கொள்வார், சந்திரனை போல பிரதிபலிப்பது போல். கிரகங்களின் வலிமை என்று பார்க்கும் பொழுது, கிரகங்கள் புதனுக்கு செவ்வாய் பலம் உடையது, செவ்வாய்க்கு சனி பலம் உடையது, சனிக்கு குரு வலிவு உடையது, குருவுக்கு சுக்கிரன் வலிமையானது, சுக்கிரனுக்கு சந்திரன் பலமானவர், சந்திரனுக்கு சூரியன் பலமானவர், சூரியனுக்கு ராகு கேது பலமானவர். எல்லாவற்றிலும் அதிக பலமுடையவர் ராகு கிரகம். தன் சுயசாரத்தில் அதைவிட அதிக பலம் பெறுவார், நார்மலாக இருக்கிறத விட ராகு கிரகம். அதனால்தான் சொல்வார்கள், ராகு ஒருவருக்கு 6ல் இருந்தால் அவர்களை ஏதாவது கெடுதல் பண்ணால் மற்றவருக்கு அவர் என்ன கெடுதல் பண்ணுகிறார்களோ அதை விட 6 பன்மடங்கு பெருகி வரும் என்பார்கள். அதனால் இந்த ராகு 6ல் இருக்கும் பொழுது நிறைய தான தர்மம் அதை இதை செய்தார் என்றால் அவளுக்கு பல நன்மைகள் விளையும். அதனால் அவர்கள் என்ன காரணம் என்றால் அந்த கிரகம் அவர்களை காப்பாற்றுகின்றது, தெய்வம் போல. ஆக நாம் ஒன்று செய்தால் அது தெய்வத்தை ஏற்று செய்வது போல். ஆக நாம் ஒரு நன்மை செய்தால் பல நன்மையை தருகின்றது. இதுதான் அதன் தாத்பரியம். அடுத்தது, கிரகங்கள் அவைகள் ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், உதாரணமாக சூரியன். இந்த சூரியனானது ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையிலும், குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலும், சனியின் நட்சத்திரமான பூசத்திலும், புதனின் நட்சத்திரமான ஆயில்யத்திலும் அதிக பலத்தை பெறுகின்றது. அதேபோல் சந்திரன், அந்த கிரகம் கேதுவின் நட்சத்திரமான மகத்திலும், சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்திலும், சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்திலும் அது அதிக பலம் பெறுகின்றது. கோச்சாரத்தில் வரும்போதும் சில அனுகூலம், ஜாதகத்தில் இருந்தால், பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அந்த தசாபுத்திகள் மிகுந்த நல்ல பலன்களை தரும் இந்த நட்சத்திர பட்டியல் படி. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் என்று வரும்பொழுது சந்திரனின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்திலும், அஸ்த நட்சத்திரம் கன்னியில் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் சித்திரை நட்சத்திரம், இது கன்னியிலும் இருக்கும், துலாத்திலும் இருக்கும். செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் அதிக பலம் பெறுகிறார். அடுத்தது, ராகுவின் நட்சத்திரம் சுவாதி, துலாத்தில் சுவாதி நட்சத்திரம், அது ராகுவின் நட்சத்திரம். அதிலும் செவ்வாய் இருக்கும்போது பலம் பெறுகிறார். வேறொன்றும் இல்லை, ராகு செவ்வாயுடன் கூடும்போது பெரிய பெரிய ஜைஜாண்டிக் மிஷின்ஸ் வச்சு அவங்க ஒரு ஒர்க்கை செய்வாங்க.
அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல கேட்டர்பில்லர் அந்த மாதிரியான ஒரு டைப், இந்த ஜேசிபி நம்ம சொல்லுகிறார்கள், அது ஒரு உதாரணம். ஒரு ஃபேக்ட்ரி என்று வரும்பொழுது மிகப்பெரிய பெரிய பெரிய மிஷினரிஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு 10 தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பிரம்மாண்டமான ஒரு ஒரு படம் எடுப்பதோ அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்வது இயந்திரங்களை இயக்கி அதன் மூலம் சில ஒரு ஆதாயம் ஆக உங்களுக்கு அது பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணக்கூடியது செவ்வாயும் ராகுவும். அடுத்தது செவ்வாய் குருவின் நட்சத்திரம். உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கின்றேன், குரு செவ்வாய், அதாவது கிரேக்க ஜாதகத்தில் குருவின் மகன் செவ்வாய் ஆகின்றான். இந்த குரு செவ்வாய் குருவாக செவ்வாயானது குருவின் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும், ஒரு இன்ஜினியரிங் மைண்ட். குரு செவ்வாய் இன்ஜினியரிங் மைண்ட். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், இது ஃப்ளைட், அடிக்கடி வான் வழியாக ஒரு பிரயாணம் செய்வதற்கு ஒரு வழி வகிக்கின்றது. அடுத்தது புதன். புதன் சனியின் நட்சத்திரமான அனுஷத்தில் அதிகமான ஒரு பலத்தை பெறுகிறார். அடுத்தது தன் சொந்த நட்சத்திரம் கேட்டை, அதிலும் அவர் பலம் பெறுகிறார். அடுத்தது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் புதன் பலம் பெறுகிறார். அடுத்தது நாம் குருவுக்கு வருவோம். குரு எப்படி செவ்வாய் குருவுக்கு ஒரு சாதகமான அமைப்பை தருகின்றதோ, நட்பு மாதிரி, நட்பு கிரகம் அல்லவா, அதே மாதிரி குரு செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் அது பலம் பெறுகின்றது. ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பெறுகின்றது. ஏனென்றால் குரு எக்ஸ்பான்ஷன் என்று ஃபாரினர் சொல்வார்கள், விரிவாக்கம் செய்வது. அதை ராகுவின் குணம் பொதுவாக விரிவாக்கம் செய்வது, அதை அதாவது உபரி அளவு, மேக்னிஃபிஷன்ட், அதிகமான அளவு. ஸோ இருவரும் சேர்ந்தால் சொல்லவே வேண்டாம், அந்த அளவு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். அடுத்தது குருவின் தன் சொந்த நட்சத்திரமான பூரட்டாதியில் குரு பலம் பெறுகிறார். அடுத்து நாம் சுக்கிரனுக்கு வருவோம். சுக்கிரன் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் பலம் பெறுகிறார். சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் நன்கு பலத்துடன் பரிமளிக்கிறார். அடுத்தது செவ்வாயின் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதில் சுக்கிரன் இருக்கும் பொழுதும் நன்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை அனுபவிப்பதற்கு அவர் வழிவகுக்கிறார். அடுத்தது சனி. சனி தன் நட்பு கிரகமான சுக்கிரன் அதனுடைய பூராட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பலம் பெறுகிறார். சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம், அதில் சனி கோச்சாரமோ அல்லது ஜாதகத்தில் இருந்தாலோ ஒரு நல்ல ஒரு பலனை தந்து விடுகின்றது சனி. அடுத்தது சந்திரனின் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சீட் ஆஃப் லேர்னிங், கற்றல்களின் இருப்பிடம். அடுத்தது ஆடம்பரம், பெரிய அளவு ஒரு ஆடம்பரமான ஒரு சூழ்நிலையை தரும் திருவோண நட்சத்திரம். அடுத்தது ராகு கேதுக்கள், இவைகள் சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பலம் பெறுகிறது. அடுத்தது புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம், அது நட்பு கிரகம் அல்லவா சனிக்கு, அதனால் அதிலும் ஒரு பலம் பெறுகின்றது. கேது தன் சுயசாரம், அதாவது அசுவனி நட்சத்திரம் மேஷராசியில் பலம் பெறுகிறார். அடுத்தது சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்திலும் இந்த ராகு கேதுக்கள் பலம் பெறுகின்றன. இவைகள் கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் சுக்கிர நாடியில் இருந்து எடுக்கப்பட்டவை. சுக்கிர நாடியில், நாடி ஜோதிடம் என்பது ஸ்டாரை வைத்து பலன் சொல்லுவது, அதனால தான் அதை ஸ்டெல்லார் சிஸ்டம் என்பார்கள். ஸ்டாரினை வைத்து பதில் சொல்வதால் ஸ்டெல்லார் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதை நட்சத்திர ஜோதிடம் என்று கூட வைத்து கொள்ளலாம். நாடி ஜோதிடம் என்பது நட்சத்திரத்தை வைப்பது. நீங்கள் நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லும்போது தான் மிகவும் தெளிவாக, உதாரணம் சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் வரும்போது என்றதெல்லாம் அந்த நாட்களை எடுக்க முடியும். குரு அந்த நட்சத்திரத்தில் இந்த வருகிறார் என்று சொல்லும் பொழுது வருடத்தை கணக்கிட முடியும். அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தில் சூரியன் வரும் என்று இருக்கும் பொழுது மாதத்தை கணக்கிட முடியும். அதனால தான் அவர்கள் நாடு ஜோதிடத்தில் மிகவும் துல்லியமாக ஒரு கணிதம் போடுவதற்கு இந்த நட்சத்திரங்களை கையாண்டார்கள். ஆக நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் 9 கிரகங்களுக்கெல்லாம் அவைகளுக்குள் எது செலக்டிவாக இருக்குது, ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த கிரகங்களுக்கு இந்தந்த நட்சத்திரங்கள். இது இயற்கையிலேயே இப்போ நாம் கொடுத்துருக்கிற கேட்டகரியில் உங்களுக்கு சில கிரகங்கள் ஒருவருக்கு 2 அல்லது 3 அமைந்து விட்டால், கிரகங்கள் இந்த மாதிரி வலுவான நாடிமுறைப்படியில் அமைந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு காற்று மழை புயல் அடைச்சாலும் அந்த இறுதி ஸ்டேஜ் வரலும் மெதுவாக போயிடுவாங்க. அதாவது இந்த
ருச்சிக யோகம், அதாவது பஞ்சமகா புருஷ யோகம் என்று சொல்வார்கள். செவ்வாய் கேந்திரத்தில் இருந்தால் ருச்சிக யோகம், குரு கேந்திரத்தில் இருந்தால் ஹம்ச யோகம், சனி கேந்திரத்தில் குரு கேந்திரத்தில் இருந்தால் ஹம்சயோகம், சனி கேந்திரத்தில் இருந்தால் சசயோகம், புதன் கேந்திரத்தில் இருந்தால் பத்ரயோகம் நன்கு படிப்பார்கள். ஆக உங்களுக்கு இவைகள் மாளவியா யோகம் என்று சுக்கிரனை சொல்வார்கள். ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துவிடும். ஆக இந்த பஞ்சமகா புருஷ யோகம் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அதுவும் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் அமைந்து விட்டால் மிக அருமையான வாழ்க்கை. ஒன்று 2 கிரகங்கள் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஓரளவு வாழ்க்கையை ஓட்டி விடலாம். பஞ்சமகா புருஷ யோகம் கம்பல்சரியாக ஒன்று இருக்கணும். இருந்துடுத்துன்னா ஓரளவு ஓட்டிவிடுவாங்க. அடுத்து மேலை நாட்டினர் சொல்வது என்னவென்றால், கிரகங்கள் அதிக வலுவாக இருந்தாலும் சிரமம் என்று. பிரபல ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தால் பெரும்பாலும் நீச்சமாக தான் இருக்கிறது, யோக பலனே இல்லை. ஆனால் அவர்கள் பெருத்த செல்வத்தையும் பெருத்த வாழ்க்கையும் வாழ்கிறார்கள். அதனால் நாம் இதை கம்பேர் பண்ண முடியாது. அவர்கள் சொல்லுவது ஒரு விதத்தில் சரியோ என்று தலையாட்டக்கூடிய சூழல் வந்துவிடும், அவங்க ரிசர்ச் பண்ணுவது. ஆமாம், பின்ன என்ன, இப்போ சுக்கிரன் உச்சம் என்று வைத்துக்கொள்ளும். சுக்கிரன் உச்சமானால் என்ன ஆகும்? நிறைய உறவினர்கள், அதாவது ஏகப்பட்ட பிரான்ச்சஸ். அந்த காலத்தில் சொல்லுவார்கள், சுற்ற செல்வர் கழகு செலுங்கிலை தாங்குதல். இப்போ கலையை முடிச்சுங்க, இப்போ இருக்கிற நல்ல முடியாது. அதே சொல்லியிருக்காங்கல்ல எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். நான் இவ்வளவு வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த பணத்தை கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று. அந்த மாதிரி ஓரளவு ஆக அவர் சொல்வது ஒரு இடத்துல தான். இப்போ செவ்வாய் ஆட்சியாக என்று இருக்கிறது என்றால் அவர் மெஷினரிஸ் வகையில் ஏதோ சம்பாதிக்கலாமே தவிர்த்து அந்த மெஷினை வாங்கி விற்றா ஓடாது, அந்த மாதிரியான பேஜாராகி போயிடுது. அதனால் நம்ம வந்து கிரகங்களை வந்து வைத்து சொல்ல முடியாது. அவைகள் பலம், அது நிற்கிற நட்சத்திரம், இப்படி எல்லாத்தையும் அனுசரித்து தான் நாம் ஒரு பலன் சொல்ல வேணும். இது நாடியில் உள்ளது ஷார்ட்கட். எப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் இவைகள் இருந்தால் பலமாக இருக்கின்றன என்று அவர்கள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட ஜாதகத்தை பார்த்துருக்கிறார்கள். கேரளாவில் ஒரு பெரிய ஆள் அவர் இருந்தார், கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்பு. அவர் லெக்சர் கொடுப்பார், நுணுக்கமாக வெஸ்டர்ன் ஸ்டைலும் கலந்து எல்லாமே வரும். ஆனால் அவர் ஜாதகமே எழுத மாட்டார். எங்கே போனாலும் லெக்சரோட சரி, ஜாதகம் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், வேறு இது பண்ணுங்கள், என்னால் முடிந்தது இதுதான் என்று ஒரு லெக்சர் மட்டும் கொடுப்பார். அந்த லெக்சர் விலைமதிப்பற்றது, அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்று தான் கூற வேண்டும். அவர் தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கேது வந்து 30 வருடத்திற்கு முன்பு கேது என்பது பாலிட்டிக்ஸ்க்கு, அரசியலுக்கு ஒரு பார்ட்டாக வகிக்கின்றது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பார்ட்டாக வகிக்கிறது என்று சொன்னவர். முதல்ல அவர் தான் சொன்னார். இப்போது ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு. அவர் ரிசர்ச் பண்ணதெல்லாம் 10,000 20,000 ஜாதகத்தை எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி, செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் ஒரு கோபமாக ஏதாவது செய்தி விட்டு முழிப்பார்கள் என்று, அந்த மாதிரி அவர் நிறைய அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அவர் எடுத்தாருன்னா 10,000 20,000 ஜாதகம் தான் எடுப்பார். அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்க குரூப்பாக உட்காந்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு இது பண்ணுவாங்க. நாம்லாம் அப்படி எடுக்க முடியாது, 10,000 நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ ஆக நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் நாடிமுறைப்படி சுகர்நாடியில் சொல்லியது போல் நட்சத்திரங்கள் கிரகங்கள் நிற்கும்போது எந்தெந்த நட்சத்திரத்தில் பலம் பெறுகின்ற என்பதை உங்களுக்கு சமர்ப்பித்தோம். நன்றி, வணக்கம். உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.